அணுகுங்கள் சரத் மருத்துவமனை. சரஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம நிறைய பேருக்கு நான் நிறையா இந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசி இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இப்போ நீங்கள் இதை பேசிக்காக தெரிஞ்சுட்டு இந்த செக்ஷுவல் மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செக்ஷுவலுக்கான மெடிசன் செக்ஸில் என்னதுனால டிஃபிஷியன்சி வருது, அடுத்தது உணவு முறைகள் நம்ம சொல்கிறோம். ரொம்ப தப்பான உணவுகள் சாப்பிடும்போது ஃபேட் ஆகுது, நிறைய பிளேக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால ரத்தோட்டம் பாதிக்குது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, சரியான மூச்சு பயிற்சி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது செக்ஷுவல் டிசார்டரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நாம நிறைய தேவையில்லாத மருந்துகளை உட்கொள்ளுதல், அது ஒரு மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் தலைவலிக்குன்னு போய் போடுவாங்க, போட்டே இருப்பாங்க, நியூரோ பாதிச்சிடும், கிட்னி பாதிச்சிடும். அப்புறம் எப்படி உங்களுக்கு செக்ஷுவல் டிசார்டர் இல்லாமல் இருக்கும், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் செக்ஷுவல் டிசார்டர் வரும். அதே மாதிரி இப்போ நீங்க ஏதாவது மருந்து எடுத்திருக்கீங்க, ஓகே, பட் எதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் உடம்புல பாதிக்கப்படுது. டயபெட்டிக் வந்து உடம்புக்கு எல்லாருக்கும் பாதிக்கப்படும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஹெர்பல்ல சைடு எஃபெக்ட் இல்லாத நம்ம மருந்துகளை எடுத்துக்கிட்டு முதல்ல சுகர் லெவலை குறைக்கணும். எங்க மருந்துல உங்களுக்கு ஒரு 200 கீழே இருக்கும்போது அப்ப செக்ஷுவல் டிசார்டர் மருந்து எடுத்துட்டீங்கன்னா செக்ஷுவல் நல்லா இருக்கும். ஏன்னா நியூரோ ஸ்ட்ராங் ஆயிரும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், மெட்டபாலிக் டிசார்டர் நல்லா இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், செல்லுடைய அந்த புது செல்கள் தோன்றது தான் அந்த மெட்டபாலிசம் சொல்றது, அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக்ஷுவல் டிசைரும் அதிகமாகும். அதுவுமே நாங்களே ஒரு 1.5 months தான் டைம் கொடுப்போம். இந்த 1.5 monthsல ஒரு 20% ரைஸ் ஆச்சா அதுக்கப்புறம் ரெடி பண்ணிடலாம். ரைஸே ஆகலையா நாமளும் வித்ரா தான் பண்ணிக்கணும். இது ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன் நான் இந்த மாதிரி மருந்துகளை பொதுவாக சாப்பிடாதீங்க. கண்டிப்பா அது அப்போதைக்கு நல்லா இருக்கும், ஆனா கண்டிப்பா அது பிரச்சனை வரும். நீங்க வர பேஷண்ட்ல பாதி பேர் இப்படித்தான் இருக்காங்க. டோட்டலா டிப்ரெஸ் ஆகி வருவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட கண்டிஷன்ல வருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இத்தனையும் இருந்துட்டும் அவங்க அப்படியே ஒரு டிப்ரெஷன் கண்டிஷன்ல. ஆனா நம்ம மருந்து கொடுத்து ட்ரை பண்ணோம்னா இதுல இருந்து நிறைய பேர் வெளியே வராங்க. ஆனா இது 100% ஆன கஷ்டம் தான். ஏன்னா இது உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து எல்லாத்தையும் பாதிச்சிருது. அதுக்கப்புறம் நீங்க போய் அதை நாம பண்ணணும் எங்க போய் பண்றது? இதை பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்றது நல்ல விஷயம், மூச்சு பயிற்சி பண்றது நல்ல விஷயம், நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் போக ஹார்மோன் சேஞ்சஸ் வந்துருச்சு, எனக்கு டயபெட்டிக் வந்துச்சுன்னா அதுக்கான மருந்துகளை நேச்சுரல் எடுத்துக்கோங்க, சரியாயிரும். பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல இருக்குது, அந்த டைம்ல எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான மருந்துகள் எடுங்க. மெனோபாஸ்ங்கிற ஒரு விஷயமே பாஸ் ஆயிரும் இதில். ஸோ பயப்பட வேண்டாம். எனக்கு முதல்ல ஒரு பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் கொடுக்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா போகும். ஸோ அதில் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால சிறுத்துருச்சு அதெல்லாம் கிடையாது. டயபெட்டிக் கொஞ்சம் சிறுத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். மாஸ்டர்பேட் பண்ணால் உங்களுக்கு வீக் ஆகுங்கிறது போய் இரவுல சொப்பனம் கழிதமா அப்படின்னு ஒருத்தர் பயமுறுத்திருப்பா. அதெல்லாம் கிடையாது. உனக்கு யூரினே நல்லா வருதுங்க, நீங்க டெய்லி 2 டம்ளர் தண்ணி, ஒரு 3 டம்ளர் தண்ணி நைட்டு குடிச்சு படுத்தா இடையில யாரா இருந்தாலும் யூரின் வரத்தானே செய்யும். அதே மாதிரிதான் செக்ஷுவல் அந்த இதுல டெபாசிட் அந்த விந்து பையில நிறையும் பொழுது நமக்கு ஒன்னா நம்ம செக்ஸ் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா மாஸ்டர்பேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இரவுல கழிதான் செய்யும். இதை பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செக்ஸுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. கோபம் இருக்கும், இதை குறைக்கலாம், மைண்ட் காம் பண்ணலாம். நான் எப்பவுமே ஒரு படப்படப்படவே இருப்பேன், எப்பவுமே ஒரு ஆன்சைட்டி இருக்கும், எப்பவுமே எனக்கு ஏதாவது டீப் திங்கிங் இருக்கும், இது எல்லாமே சரி பண்ண முடியும். எனக்கு தூக்கமே வரதில்லை, அதனால செக்ஷுவல் ஃபீல் எனக்கு கரைஞ்சிருச்சு, எனக்கு பயங்கரமாக செக்ஷுவல் ஃபீலுக்கு இதை நான் குறைக்கணும். எதை கேட்டாலும் இந்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கு. ஒன்றே ஒரு விஷயம் என்னன்னா, அது எனக்கு இன்னைக்கு செக்ஸ் வச்சு இன்னைக்கு பண்ணுவோம், ஓரளவுக்கு பண்ண முடியும். ஓரளவுக்கு பாடி டீடாக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும். பயப்படாதீங்க. இது எல்லாம் தாண்டி நாங்கள் சொல்கிற ஒரே கிரைட்டீரியா, ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியாக டாக்ஸிக் மெடிசன்ஸ் எடுத்து அது வேலை செய்யாமல் போச்சுன்னா மட்டும்தான் ஒரு பின்னடை வருமே தவிர மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதில் சக்ஸஸ் ஆகும். நம்ம உடம்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், கொஞ்சம் மெடிடேட் பண்ணிங்கன்னா இது போகும். அது போக மருந்துகள் கொஞ்சம் நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 70-75 வயசு வரைக்கும் நல்லா செக்ஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு கில்ட்டியே நீங்கள் தேவையில்லை, நல்லா வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓவர் ஸ்மோக் தப்பு, ஓவர் ட்ரிங்க் தப்பு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியமாக வாழணுமா சில ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல உணவு, நல்ல பயிற்சி, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. நல்ல மனசோட நல்லா ஒத்துக்கு பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் கேட்டோட தூக்கி எரிஞ்சிட்டு உள்ள வாங்க. இந்த மனநிலையை அதில் பக்குவப்படுத்து. இதெல்லாம் மருந்தே இல்லாமல் நீங்கள் இன்பமாக இருக்கிற வழி. அதுக்கெல்லாம் மேலே இருக்கிற பிரச்சனை இருக்குன்னா எடுத்துக்கலாம். இப்போ நியூரா எனக்கு பிரச்சனை இருக்குது எடுத்துக்கலாம், ஆன்சைட்டி இருக்குது எடுத்துக்கலாம், எரக்டைல் டிசார்டர் இருக்குது எனக்கு எடுத்துக்கலாம், ப்ரீமெச்சூர்ட சீக்கிரமாக எனக்கு விந்து முத்துது எடுத்துக்கலாம், கொஞ்சம் எனக்கு பீனி சைஸ் கொஞ்சம் பெருசாகணும், கொஞ்சம் ஓரளவுக்கு எரெக்ஷன் அதெல்லாம் நம்ம இது பண்ணால் அதுக்கு முடியும். இதெல்லாம் தான் முடியும் எல்லாம். மற்றபடி நீங்கள் இரவில் சொப்பனம் கழிதமாக இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம்.
பேசிக்காக எல்லாத்துக்குமே நியூராலஜிக்கல் இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு பேசிக் மெடிசன் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மருந்து ஒரு சின்ன பையனும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். செக்ஸ் மெடிசனே வேண்டியது, நியூரோ ஸ்ட்ராங் பண்ணுற மருந்து எடுத்திங்கன்னாவே போதும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிரச்சனை வரவே வராது. இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாருமே. ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வரும். ஸோ நேச்சுரல் மெடிசனில் போனீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அதை புரிஞ்சுட்டு எப்போவுமே நல்ல ரெப்யூட்டடான இடத்துல எடுக்கும்போது நேச்சுரலாக ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். ஃபுல்லாக அந்த இடத்துல சுத்துற மாதிரி இருந்துச்சு மேடம். தலை சுத்தல் ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்க. அது தலை சுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்புறம் ஃபுல்லாக இங்கே வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தது மேடம். டெஸ்ட்டுக்கு போனாங்க. டெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த ஏஐ மூலியமாக டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு என்னென்ன உறுப்பு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீட் மாதிரி கொடுத்தாங்க, ஹீட் ட்ரிப் மாதிரி கொடுத்தாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆமாம். அது கொடுத்தோன்னே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சது மேடம். இப்போ கொஞ்சம் நார்மலாக பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் மெடிசன் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, World's best integrated hospital.